நீங்கள் மேலே பார்க்குற அம்மன் கொடவரிசி அம்மன். என்னுடைய அப்பாவோட சைடில் தான் வந்து குலதெய்வம். இது நாங்களாம் குழந்தையாக இருந்தப்போ நிறையா மாட்டு வண்டியில் போயிருக்கோம். அப்போ வந்து அந்த கோவிலோட கண்டிஷன் இப்படி தான் இருந்தது. இப்போது எல்லா பக்தர்களும் சேர்ந்து அதுக்கு நிறையா கும்பாபிஷேகம் பண்ணி நிறையா அதுக்கு செலவு பண்ணி ரதம் முதற்கொண்டு இருக்குது. இப்போது சூப்பராக இருக்குது. அந்த கோவிலுக்கு என்னுடைய குடும்பத்தார் ஒரு 15 டேஸ்க்கு முன்னால் அங்கே போய் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தேர் இழுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த கோவிலுடைய சிறப்பையும் அந்த அம்பாளுடைய மகிமையும் பற்றி உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கீரங்குடி அப்படிங்கிற வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது. அதாவது கொள்ளிடம்லேருந்து சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. இங்கே முக்கால்வாசி வயல்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகான இயற்கை சூழ்ந்த இடம், குளம் அதெல்லாம் இருக்கும். நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த கொள்ளிடத்தில் போய் நாங்கள் குளிப்போம். இந்த கோவில் இங்கே எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா? ஜமதக்னி முனிவரோட மனைவியாக ரேணுகாதேவி கற்புக்கரசி. அவள் வந்து அப்படியே மண்ணால் ஈர மண்ணாலேயே பானை பண்ணி அதிலேயே தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வர அளவுக்கு அவளுக்கு வந்து கற்பு இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு கந்தர்வனோட நிழலை பார்த்து நின்றும்போது அதனால் அவளுக்கு வந்து அன்றைக்கி பானை பண்ணி அதில் தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வர முடியல. அதனால் அவகிட்ட கோபப்பட்ட ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணாரா, அவள்கிட்ட கோபம் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு அவளை வெட்டும்படி சொன்னபோது மீதி பிள்ளைகள் எல்லாரும் மறுத்துட்டாராம். அப்போது பரசுராமர் வந்து அந்த ஜமதக்னி முனிவருடைய ஒரு புள்ள. அவர் வந்து அவர் அப்பா சொல்படியே தன்னுடைய தாயை வெட்டிட்டு, ஆனால் என்ன வரணும் வேணும்னு கேட்ட உடனே டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சாமர்த்தியமாக அவளுக்கு உயிர் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த ரேணுகாதேவி என்ன பண்ணாலாம், கொள்ளிடத்துடைய கரையில் உட்காந்துட்டு தவம் புரிந்தாளாம், அதாவது துர்கா தேவியை குறித்து. அப்போ துர்கா அவளுக்கு முன்னால் வந்து அவங்ககிட்ட சொன்னாலாம், நீ இந்த இடத்துலையே கோவில் கொண்டு எல்லா பக்தர்களுக்கும் கொடவரிசி அப்படிங்கிற பேரில் நீ வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொன்னதால் அந்த ரேணுகாதேவி தான் இங்கே வந்து கொடவரிசி அம்மனாக கோவில் கொண்டாடலாம். அப்புறம் ரொம்ப நாள் யாரும் கவனிக்காமல் இருந்ததால் அது மேலே மண் மூடி அந்த இடத்துல வந்து கரையாம்புத்தெல்லாம் வந்துடுது. அதில் வந்து ஒரு பசு தினம் வந்து அங்கே பாலை வந்து சொரியுமா. அந்த பாலுடைய ஓனர் என்ன பண்ணான்னா, ஏன் பால் கம்மியாக கறக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாடு மேய்க்கிற சிறுவர்களெல்லாம் அடித்தானா, மாடுகளையும் அடித்தானா. அப்புறம் பார்த்தா திடீர்னு அவனுடைய வீட்டில் இருந்த பாத்திரங்கள் அத்தனையும் பால் பொங்கி வழிய ஆரம்பித்தோன்னா பயந்து போயிட்டான் அவன். அப்புறம் வந்து அந்த சிறுவர்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த இடத்துல ரேணுகாதேவி அவனுக்கு அசரீரியாக சொன்னாலாம், இந்த மண் புத்துக்கடியில், இந்த கரையாம்புத்துக்கடியில் நான் இருக்கேன், என்னை நீ தோண்டி எடுத்து எனக்கு கோவில் இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அதை எடுத்து ஆராதனை பண்ணானா. பட் அவனால் கோவில் கட்ட முடியலையா. அதுக்கப்புறமா அவர் சிவாச்சாரியார் தான் நிறையா முயற்சி எடுத்து எல்லாருக்கிட்டையும் பணத்தை கலெக்ட் பண்ணி இந்த கோவிலை கட்டினார். இது ரொம்ப வருஷமாக எங்களுடைய அப்பாவுடைய இந்த வம்சத்துக்கு குலதெய்வமாக இருந்துட்டுருக்கு வரப்பிரசாதி அம்பாள். நானே நிறையா தடவை போயிருக்கேன். இப்போல்லாம் கார்லலாம் போகிற மாதிரியான பாதைகள் வந்துடுது. யாரோட குடும்பத்துக்கெல்லாம் இந்த அம்பாள் குலதெய்வமோ அவர்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், அமெரிக்காலேயோ கனடாலேயோ இருந்தாலும் இங்கே வந்து வழிபாடு நடத்தி கோவிலுக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறதால இப்போ இந்த கோவிலில் ரொம்ப அழகாக இந்த ரதம் வந்துடுது, ஒரு பெரிய கதவு வந்துடுது கோவிலுக்கு, நல்ல ஒரு அழகான கோபுரம், கும்பாபிஷேகம் நடந்தது. அம்பாள் அப்படியே ஜொலிக்கிறா. ஆனால் நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோமோ அதே மாதிரி அந்த பார்வையில் ஒரு கனிவும் ஒரு கருணையும் இருக்குது. அங்கே உட்காந்து என்னுடைய குடும்பத்தினர் தேவி கட்கமாலா படித்தது, அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தது, அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு போட்டது, இதெல்லாம் எனக்கு வீடியோவாக அனுப்பியிருந்தார்கள். அதை நான் உபயோகப்படுத்தி தான் யாருக்கெல்லாம் இந்த தெய்வம் குலதெய்வமோ கொடவரிசி அம்மன் அவர்களால் வர முடியாதவர்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் அவர்கள் சார்பாக வெளியிட்டிருக்கேன். இதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கண் கோடி வேண்டும். இங்கே போயிட்டு வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படுறது நாங்கள் நிறைய அனுபவிச்சுருக்கோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது, அதுவும் மாவிளக்கெல்லாம் போடும்போது நம்மளுக்கு அம்பாள் அப்படியே காமிச்சு கொடுக்குறா. நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வந்து மாவிளக்கு அவ்வளோ அழகாக என்ன நின்று எரியறது. எங்களுடைய உறவினர்களும் ரொம்ப பக்தியோடு இங்கே போயிட்டு தலையில் குடத்தில் நீர் சுமந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த கோவிலோட அந்த பிரகாரத்தை வலம் வந்த காட்சியெல்லாம் எனக்கு காமிச்சிருந்தார்கள். அங்கே சுற்று பிரகாரத்தில் இருக்கிற பேச்சியம்மன், சாஸ்தா அவர்களுக்கும் முறைப்படி வஸ்திரமெல்லாம் வாங்கி சாத்தி அங்கேயும் நல்லா பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இந்த பக்தி ஸ்ரத்தையோட குடும்பம் மொத்தம் அங்கே போய் வழிபாடு நடத்தினது ரொம்பவும் ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது. இது எங்கள் பிரகாரத்தில் இருந்த பேச்சி அம்மனுக்கு நடந்த பூஜையும் நைவேத்தியமும். கொடவரிசி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்பாள் எங்கேயோ கொள்ளிடத்தில் ஒரு தூரக்கு இருந்தாலும் எல்லாரும் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய குடும்பத்தார் அங்கே போய் தங்களுடைய வழிபாட்டை நடத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம்.
மாவிளக்கும் அங்கே போய் போடுவார்கள். அதெல்லாம் நான் இந்த வருஷம் போக முடியல. ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்ச என்னுடைய சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, எங்கள் ஊரில் இருக்கிறவர்களுக்கு. அதுக்காக தான் நான் இந்த அபிஷேகம், ஆராதனை, சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அங்கே 2 கோபூஜை எல்லாத்தையுமே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த குடம் எடுத்து அந்த பிரகாரம் வலம் வருவதை நீங்கள் பார்க்க. இங்கே இருக்கிற மணி எங்களுடைய தாத்தாவின் பெயரால் இந்த கோவிலுக்காக வந்து வழங்கப்பட்டது. அவர்கள் தேர் இழுத்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். அம்பாளை வச்சு ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக எல்லாரும் ஒன்று கூடி இதை பண்ணுற பாக்கியம் எங்களோட குடும்பத்தாருக்கு கிடைச்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே ஜொலிக்கும் அம்பாவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் ஓம் சக்தி, பராசக்தி.